யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இப்போ ரீசெண்டாக ரஞ்சி ட்ராஃபி கோப்பை விளையாட்டு போட்டி நடந்துகிட்ருக்கு. டெஸ்ட் மேட்சா என்னன்னு தெரில, நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து ஃபார்மில் இருக்கிற விராட் கோலி, ஃபார்மில் இருக்கிற ரோஹித் சர்மா, அப்புறம் வேறு யார், ரவீந்திர ஜடேஜா, இவங்கெல்லாம் ஃபார்மில் இருக்காங்களாம். நல்லா அருமையாக விளாண்டாங்க. விராட் கோலி நீங்கள் ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக விளாண்டார். ரோஹித் சர்மாவும் சூப்பராக விளாண்டார். ரஞ்சி ட்ராஃபியில் வந்து சூப்பராக விளாண்டார். அவரோட ஆட்டம் அருமையாக இருக்குது. ரோஹித் சர்மா, விராட் கோலி நீங்கள் 2 பேரும் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு 2 நாள் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எதுக்கு டீமில் நீங்கள் வந்து வேஸ்ட்டாக இருந்துக்கிட்டு, உங்கள் இடத்துக்கு வேறு யாராவது வந்தால் கூட நல்லா விளையாடுவாங்க. எத்தனையோ இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ திறமை வாய்ந்த இளைஞர்கள், கிரிக்கெட்டில் திறமை வாய்ந்த இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வழி விடுங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்களுக்கு வழி விடுங்க. அதான் பணம் கத்தையே சம்பாரித்து வச்சிட்டிங்கல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், மற்ற நாடை பற்றி எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டை வச்சு நிறையா பேர் சம்பாரிச்சிக்கிறான். விளம்பரப்படுத்துகிறவன் என்ன, அந்த டிவி ஒளிபரப்புறவன், அந்த சேனலை, அந்த கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸை ஒளிபரப்புறவன், அப்புறம் இந்த டீம் செலக்ட் பண்ணுறவன், இன்னும் நிறையா பேர் விளையாட்டுத்துறையில். மற்ற கபடியில் எப்படியோ தெரில, கபடி, கோகோ, எவ்வளோ விளையாட்டுத்துறை இருக்குயா. கபடி, கோகோ, நீளந்தாண்டுதல், வீரந்தாண்டுதல், வாலிபாலு, ஃபுட்பாலு, எவ்வளோ விளையாட்டுத்துறை. ஆனால் அந்த விளையாட்டில் 10 பைசா கூட வருமானம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு வருமானம் இல்லை. ஆனால் கிரிக்கெட்டில் மட்டும் தமிழ்நாடு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நல்ல வருமானம் வருது. இந்தியன் டீமில் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, கிரிக்கெட் பிளேயரு, அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது. இதை இல்லைன்னு இந்தியன் டீம் கிரிக்கெட்டில் மறுக்க முடியுமா? ரோஹித் சர்மா, விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயிருங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல். எப்பா, நான் ரஞ்சி ட்ராஃபிலே ஒரு நாளாக விளையாட முடியலனா, ரஞ்சி ட்ராஃபிலே ஒரு நாளாக ஒன்றும் பண்ண முடியலையே. நீ வந்து சாம்பியன்ஷிப் கோப்பை இப்போ நடக்க போகுது, அடுத்த மாதம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வர மாதம் 22ஆம் நடக்க போகுது. அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆஸ்திரேலியாட்ட மண்ணை கவிட்டீங்க. என்ன, ஆஸ்திரேலியாட்ட மண்ணை கவிட்டீங்க. ரஞ்சி ட்ராஃபிலையும் உங்கள் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நீ சாம்பியன்ஷிப் ட்ராஃபியில் வந்து என்ன பண்ண போகிற? என்னத்தை கழட்ட போகிற? நான் கேட்குறது நியாயம் தானே?